السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي مرة واحدة كتب الله له بها 10 حسنات. رواه أحمد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான சத்திய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய அமல்களை செய்கின்ற, பல வகையான அமல்களை செய்கின்ற நல்ல வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான். அந்த வாய்ப்புகளிலே அகில உலக மக்களும் செய்கின்ற ஒரு அமல் இருக்கிறது. விண்ணுலகத்தில் உள்ள மலக்குமார்களும் அல்லாஹ்வும் வானவர்களும், மண்ணுலகில் பூமியில் உள்ள மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் நமது உயிரினும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகின்ற ஸலவாத், அவர்களுக்காக நாம் செய்கின்ற அருள் துஆ. இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 56வது வசனத்திலே குறிப்பிடுவான்: இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் அல்லாஹ்வின் தூதராகிய நபியின் மீது துஆ செய்கிறார்கள், அருள்மழை பொழிகின்றார்கள், அவர்களுக்காக அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்கள் மீது சலாம் கூறுங்கள், அவர்களுடைய அருளுக்காக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தினர் மீது ஒரு கட்டளையாக ஒரு அமலை வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் அதிலே ஸலவாத்தும் ஒன்று. சற்று சிந்திக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையிலே அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறான், ஸலவாத்து நீங்களும் சொல்லுங்கள் என்று ஒரு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால், நபியின் மீது
அல்லாஹ்விற்கு எவ்வளவு அன்பு இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அவர்கள் மீது மரியாதை இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், அவர்களுடைய அருளுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் தெரியும், அல்லாஹ் ஒருவன் தான் என்பது நமக்கு நன்கு தெரியும். மலக்குமார்கள் எண்ணிக்கை யாரும் அறிய முடியாது. மலக்குமார்கள் எண்ணிக்கையை பற்றி ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம், அதாவது மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட பொழுது 7வது வானத்தை அடைந்த பிறகு அப்பொழுது அங்குள்ள ஒரு அல்லாஹ்வுடைய இறை இல்லம், விசாலமான ஒரு இறை இல்லம், அதற்கு பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படும். அந்த பள்ளிக்கு அருகாமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு செல்லப்படும். அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை பார்த்து அதை பற்றி விசாரிக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இதன் பெயர் பைத்துல் மாமூர், விசாலமான இறை இல்லம். இந்த பள்ளியிலே, இந்த இறை இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் வருகை தருகிறார்கள், அல்லாஹை வணங்குகிறார்கள். அவர்கள் வந்து சென்று விட்டால் மறுபடியும் அதே மலக்குகள் அந்த பள்ளிக்கு வருவது கிடையாது. ஒரு முறை அவர்கள் வருவார்கள், சென்று விடுவார்கள். மறுநாள் மற்றொரு 70,000 மலக்குகள் வருவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளியிலே 70,000 மலக்குகள் வந்து செல்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகள் எண்ணிக்கையை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால், மலக்குகள் எண்ணிக்கையை யாராலும் கணக்கிட முடியாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸிரில் 31வது வசனத்திலே இவ்வாறு குறிப்பிடுவான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் மலக்குமார்கள். மற்றொரு ஹதீஸில் இப்படியும் வருகின்றது, திரும்பி வந்திருக்கின்ற இந்த ரிவாயத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையிலே நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். அந்த நரகம் 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். அந்த 70,000 சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள் என்று, அதை பிடித்திருப்பார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் சற்று சிந்திக்க வேண்டும், மலக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகம். மற்றொரு ரிவாயத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இவ்வுலகிலே, இந்த வானம் பூமியிலே ஒரு மனிதனுடைய பாதத்தின் அளவு இடம் காலியாக இருந்தாலும் அங்கு ஒரு மலக்கை நீங்கள் சஜிதா செய்ய நிலையிலே, அல்லாஹை வணங்கிய நிலையில் நீ பார்ப்பாய். ஒவ்வொரு இடத்திலும் மலக்குகள் நிரம்பி இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளக்குவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் எழுதியார்களே, இப்படி ஏராளமான எண்ணிக்கை கொண்ட அந்த மலக்குகளும் அல்லாஹும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமது நபியின் மீது எவ்வளவு ஸலவாத்துகள் சொல்லப்படுகின்றன. ஸலவாத்து என்றால் என்ன? நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்றால் அதன் விளக்கம் என்ன? இதற்கு மார்க்க அறிஞர்கள் பலவாறாக நமக்கு விளக்கம் தருவார்கள், பலவிதமான அற்புதமான விளக்கங்கள் நமக்கு கொடுப்பார்கள். முதலாவது, நபியின் மீது நலவை நாடுதல். நபியின் மீது நலவை நாடுதல், அதுதான் அதனுடைய சாராம்சம். நலவுகள் பல வகை இருக்கின்றது. உதாரணமாக ஒருவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்கிறார், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று சொல்வாரானால் அதற்கு இப்படி அர்த்தம், யா அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. எப்படிப்பட்ட அருள் புரிவாய் என்று சொன்னால், இவ்வுலகில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருடைய நாவிலும் அவருடைய பேரை நீ உதிக்க செய்வாயாக. இது ஒரு அர்த்தம்.
யா அல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை இவ்வுலகில் நீ ஓங்கச் செய்வாயாக, அதுவும் ஸலவாத்திற்கான ஒரு அர்த்தம். யா அல்லாஹ் இவ்வுலகம் உள்ளவரை இந்த மார்க்கத்தை நீ பாதுகாப்பாயாக, அதுவும் ஸலவாத்திற்கு ஒரு அர்த்தம். யா அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாம் மற்ற மார்க்கங்களை விட இவ்வுலகில் மிகவும் மேலோங்கி இருக்க வேண்டும், இதை கண்டு மக்கள் எல்லாம் இதனுடைய விளக்கங்களை புரிந்து இதன்பால் மக்கள் வர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நபிக்கு வழங்குவாயாக, அதுவும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்பதற்கு ஒரு விளக்கம். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே உன்னிடத்திலே என்னென்ன நியாமத்துகளும் அருள் வளங்களும் நிரம்பி இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நபிக்கு நீ வழங்குவாயாக. அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே மகாமே மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய புகழப்பட்ட அற்புதமான அந்த இடத்திலே நபியை நீ கௌரவித்து கண்ணியப்படுத்துவாயாக. அது மட்டுமல்ல, யா அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்கள் நபி எங்களுக்காக என்ன சிபாரிசு செய்வார்களோ, என்ன பரிந்துரை உன்னிடத்திலே செய்வார்களோ நீ அதை ஏற்றுக்கொள்வாயாக. சுருங்க சொல்ல போனால் உன்னிடத்தில் உள்ள அனைத்து நலவுகளும் இவ்வுலகம் சார்ந்ததாக இருக்கட்டும், மறுமை சார்ந்ததாக இருக்கட்டும், நபியின் என்னென்ன ஆசைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் நிறைவேற்றி வைப்பாயாக என்பதுதான் ஸலவாத்தினுடைய உண்மையான விளக்கம் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் நமக்கு வழங்குவார்கள். ஆகமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையிலே பல விளக்கங்களை கொடுத்த அவர்கள் நமக்கு ஸலவாத்துடைய அந்த ஹதீஸுகளையும் நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத், யார் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் தஆலா அவர் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், 10 அருள்களை பெறுகின்றான். வஹத்த அன்ஹு அஷர ஹத்தியாத், அவருடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான். வரஃபா லஹு அஷர தரஜாத், அல்லாஹ் தஆலா அவர் மீது அவருக்கு 10 அந்தஸ்துகளை வழங்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அன்னாரின் மீது நாம் சொல்கின்ற ஸலவாத்துகளுக்கு ஏராளமான அந்தஸ்துகளும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதே ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்து சொல்வதில்லை அல்லது மறந்து விட்டார், அவரை பற்றி நபியின் கருத்து என்ன? ஹதீஸில் வருகின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தப்ரானியுடைய ரிவாயத்தில் வருகின்றது, மன் நஸிய ஸலாத்த அலைய ஹத்திய தரீகல் ஜன்னah, யார் என் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்து விட்டாரோ அவர் சொர்க்கத்தினுடைய பாதையை இழந்து விட்டார். சற்று சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய பாதையை அடைவதற்கும் கூட நபியின் மீது உள்ள பிரியம் நமக்கு அவசியம், நபியின் மீது அன்பு அவசியம், அவர்களுடைய அருள் நம் மீது இருக்க வேண்டும். அவர்களுடைய அருளோடு அல்லாஹ்வுடைய கருணையும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் இந்த ஹதீஸிலே என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்தவர் சொர்க்கத்தினுடைய பாதையை தவறவிட்டு விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மற்றொரு ஹதீஸிலே இப்படியும் சொல்வார்கள், யாருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்பட்டது, அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டது, ஆனால் அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்தான் உலகிலேயே மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக குறிப்பிடுவார்கள். அல் பஹீலு மன் ذுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, யாருக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லப்பட்டு என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு அதற்கு ஒரு பதிலாக என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்தான் உலகிலேயே மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ரிவாயத்திலே இப்படியும் வருகின்றது, யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதோ மன் ذكرت عنده فلم يصلي علي, என் மீது அவர் அதற்கு பதில் சலாம் சொல்லவில்லை, என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் ஃபகத் ஷகிய, அவர் துர்பாக்கியசாலி, நர்பாக்கியங்களை இழந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது எவ்வளவு பெரிய முக்கியம் வாய்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களே, அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த புனிதமான ரமலானிலே வல்ல ரஹ்மான்
நம்முடைய அமல்களிலே நபியின் மீது சொல்கின்ற ஸலவாத்தை அதிகப்படுத்துவானாக. மேலும் நாம் நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்கின்ற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.